ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. நில அளவை மற்றும் நில ஆவணங்கள் தொடர்பாக, அதாவது கமிஷனரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த துறையிலிருந்து முக்கியமான ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. செய்தி வெளியீடு எண் 919 வெளியிட்ட நாள் இந்த மாதம் 5ஆம் தேதி தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது நில அளவை மற்றும் நில ஆவணங்கள் தொடர்பான இணையவழி சேவைகளின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஸோ நிறைய ஆன்லைன் சர்வீசஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளில் பல்வகையான நில ஆவணங்கள் கணினிப்படுத்தப்பட்டு இணையவழியில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. நில உரிமைதாரர்கள் பயனடையும் வகையில் கீழ்காணும் இணையவழி சேவைகளை நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையால் பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்டு வருகின்றன. அப்போ நிறைய சேவைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமான ஒரு சில சேவைகளை இந்த செய்தி வெளியீட்டுல சொல்லியிருக்காங்க. முதலாவது சேவை என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பட்டா மாற்றத்திற்கு இணையவழி மூலம் விண்ணப்பித்தல். கிராமப்புறம், நகர்ப்புறம் மற்றும் நத்தம் ஆகிய பகுதிகளுக்கான பட்டா மாற்றம் மேற்கொள்ள இந்த ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட் லிங்க்ல போயிட்டு நீங்க பட்டா நேம் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது சம்பந்தமா கூட நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் அந்த தமிழ் நிலம் வெப்சைட்டு. இதுல போயிட்டு நீங்க பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு ஆன்லைன் மூலமாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல எப்படி நம்மளாவே இந்த பட்டா மாற்றத்திற்கு அப்ளை பண்றது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல் இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்ததா நில உரிமைதாரர்கள் புல எல்லைகளை அளந்து அத்து காட்டு கோருவதற்கு எஃப்லைன் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இதே வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் நிலம்ல சிட்டிசன் போர்ட்டல், இது தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல். இதுல போயிட்டு நீங்க உங்க நிலத்தை அளந்து காட்டுறதுக்கும், அதாவது சர்வே பண்ணி அத்து காமிக்கணும். 4 பக்கமும் அத்து காமிப்பாங்க. சர்வே பண்ணி இந்த பக்கம் எவ்வளவு அளவு, இந்த பக்கம் எவ்வளவு அளவு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ ஏதாவது உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கு, பக்கத்து நிலத்துக்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா உங்க நிலம் எவ்வளவு தூரம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் முட்டுக்கள் வருது அப்படிங்கிறத அளந்து காட்டி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய நிலத்தை அளந்து காமிக்கிறதுக்கு எஃப்லைன் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வேயர், கவர்மெண்ட் தரப்புல இருந்து சர்வேயர் அளந்து காமிப்பாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன் போர்ட்டல்லே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாகவும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்தபடியாக எங்கிருந்தும் எந்நேரத்திலும், அதாவது இணையவழி சேவையினை இந்த இ சர்வீசஸ் என்ற வெப்சைட்டில் பயன்படுத்தி கிராமப்புற மற்றும் நத்தம் நில ஆவணங்களின் பட்டா, சிட்டா, பதிவேடு மற்றும் புலப்படம் ஆகியவற்றையும், நகர்ப்புற நில அளவை பதிவேட்டின் நகல், நகர நில அளவை வரைபடம் மற்றும் புல எல்லை வரைபடம் அல்லது அறிக்கை ஆகியவற்றையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மற்றும் பட்டா மாற்றத்திற்கு அளித்த விண்ணப்பத்தின் நிலையினை அறிந்து கொள்ளலாம். அதாவது இந்த இ சர்வீசஸ் வெப்சைட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த அந்த இ சர்வீசஸ் வெப்சைட்டு. இதுல போயிட்டு கிராமப்புறமா இருந்தாலும் சரி, நகர்ப்புறமா இருந்தாலும் சரி, அந்த நிலத்தினுடைய பட்டா சிட்டா எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு இது மூலமா அப்ளை பண்ணலாம். பட்டா சிட்டா நீங்க டவுன்லோட் பண்ணலாம். பதிவேடு ரெஜிஸ்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எஃப்எம்பி மேப்பும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துக்கும் டவுன்லோட் பண்ணலாம், நகர்ப்புறத்துக்கும் டவுன்லோட் பண்ணலாம். அதே மாதிரி நத்தம் நிலத்துக்கான எஃப்எம்பி மேப்பு, நத்தம் நிலத்துக்கான பட்டா சிட்டா எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஎஸ்எல்ஆர், அதாவது நகர நில அளவை பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க, டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர். ஸோ இந்த ரெஜிஸ்டரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த வெப்சைட் மூலமாக பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா புல எல்லை வரைபடம் அல்லது அறிக்கை. அதாவது நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 2வது பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா எஃப்லைன் மெஷர்மெண்ட், உங்கள் நிலத்தை அளந்து காமிக்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதான் எஃப்லைன் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்லைன் மெஷர்மெண்ட் அவங்க சர்வேயர் அளந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த தேதியில நாங்கள் அளந்தோம், இவ்வளோ அளவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் ரொம்பவே முக்கியம். அதான் நம்ம கவர்மெண்ட் சர்வேயர் வச்சு அளந்ததுக்கான ஒரு அத்தாட்சி. ஸோ அந்த ரிப்போர்ட் டவுன்லோட் பண்றதுக்கு இந்த புல எல்லை வரைபடம் அல்லது அறிக்கை அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும். அதை மட்டும் போட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது சம்பந்தமா நம்ம நிலம் சார்ந்த வீடியோக்கள் நம்ம சேனல் நிறைய இருக்கு. உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் எல்லாத்தையும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தபடியா கிராம வரைபடங்கள் மற்றும் பழைய நில அளவை எண்களுக்கான புதிய நில அளவை எண்களின் ஒப்புமை விளக்கப்பட்டியல், அதாவது கோ ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் டிஎன் லேண்ட் சர்வே அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வில்லேஜ் மேப்,
கமிஷனரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வில்லேஜ் மேப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பையா டவுன்லோட் மேப்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா வில்லேஜ் மேப்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வில்லேஜ் மேப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ பழைய சர்வே நம்பர்லேருந்து புது சர்வே நம்பர் மாறி இருக்குன்னா அது ரெண்டுக்கு உண்டான கோரிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த கோரிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணப்பட்ட அந்த டாக்குமெண்ட் வேணும்னா கம்ப்யூட்டரைஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, டவுன் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணலாம். ஒரு சில இது வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு சில இடங்கள்ல வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணல. அதுக்கெல்லாம் வந்து ஸ்கேன் காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி வெளியீட்டில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் 100க்கு 100 வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இதில் குறிப்புன்னு கொடுத்து வரிசை எண் 1 மற்றும் 2 உள்ள சேவைகளை தங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையங்கள், அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் சிஎஸ்சி சென்டர் மூலமாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி உங்கள் நிலத்தை அளந்து காண்பிக்கிறதுக்கு நம்ம சிட்டிசன் போர்ட்டலில் போயிட்டு அப்ளை பண்ணுவோம். இன்கேஸ் அதில் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா உங்கள் ஊரில் வந்து சிஎஸ்சி சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருப்பாங்க. அவங்க சிஎஸ்சி அப்ரூவ்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த சிஎஸ்சி சென்டர் மூலமாக கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சாலும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.